டிக்கோயா நகரத்தில் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணி டிக்கோயா நகரத்திலிருந்து கிளங்கன் ஆதார வைத்தியசாலை வரை முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எபோட்ஸ்லி, புளோரன்ஸ், மாஸ்க், மொண்டிபியார், லெதண்டி, பன்மூர் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டிருந்தனர். டிக்கோயாவில் உள்ள தோட்டம் ஒன்றை சேர்ந்த 23 வயதான யுவதி ஒருவரின் சடலம் கடந்த 25ஆம் தேதி பிரேத பரிசோதனைக்காக ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த யுவதியின் சடலம் வைத்தியசாலையில் பணியாற்றும் சிற்றூழியர்கள் மூவரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமைக்கு நீதி கோரி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்ட பேரணியினை முன்னெடுத்தனர். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஹாஸ்பிட்டல் ஆனால் இவ்வளோ விஷயத்தை மறைச்சிருக்காங்க. அது பெரும்பான்மையாக குத்தம். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் 4 டிவிஷன் வந்து போராட்டம் பண்ணி இது பண்ணுறோம். தீர்வு கிடைக்கல ஒன்றும். இப்போ அவங்க சொல்கிறாங்க பொய்யின்னு, ஆனால் பொய் இல்லை. இங்கே மோச்சேரியில் போட்டோன்னு 3 பேர் சேர்ந்து அதை ரேப் பண்ணியிருக்கதாக இல்லை, எந்த நியாயமும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியினால் தமது கடமைக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாக தெரிவித்து டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் இன்று பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். எனினும் குறித்த தரப்பினர் மீண்டும் நாளை வழமை போன்ற கடமைக்கு திரும்புவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் ஏனைய ஆதாரங்களை பெற்றுக் கொண்டதன் பின்னரே சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்க முடியும் என தெளிவுபடுத்தப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் நேற்றும் இன்றும் பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் கட்டாயம் பொறுப்பெடுத்தாகும். ஏன்னா இன்னைக்கு மலையகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஒரு சமூகத்துக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனால் உண்மை என்னான்னு அரசாங்கம் கட்டாயம் கண்டுபிடிச்சாகணும். அரசாங்கம் இது சம்மந்தமாக பொறுப்பெடுத்தாகணும். அங்கே இருக்கிற உண்மையான சூழ்நிலை என்னான்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். தாழ்மையான வேண்டுகோள் விடுறேன். இதை நேரடியாக பிரதமர் அவர்கள் கண் பார்வைக்கு அடியில் சென்று இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். டிக்கோயா ஆஸ்பத்திரியிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அங்கு முழு தோட்டப்பகுதியும் இன்று ஊர்வலம், அதாவது ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட, அதாவது அந்த இறந்து போன அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உள்ளக விசாரணையை விட அமைச்சு மூலமாக ஒரு விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது சுகாதார அமைச்சர் இவ்வாறு பதிலளித்திருந்தார். ගරු කතානායක රාධකෘෂ්ණන් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු කරුණ පිළිබඳව විශේෂයෙන් සොයලා බලලා මම පාර්ලිමේන්තුවේ කරුණු වාර්තා කරන්න. පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් නොවුනත් ඒක හරි වැදගත් කරුණක් ගරු මන්ත්‍රීතුමා. බොහොම ස්තුතියි. වාචික පිළිතුරු අපේක්ෂා කරන ප්‍රශ්න